மக்களே நம்ம அண்டை நாடு சைனால ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவேன். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். அதாவது ஒரே ஒரு கட்சி தான் நாட்டை ஆட்சி பண்ணும். அவங்க கட்சிக்குள்ளேயே வேட்பாளர்கள் வந்து தொகுதிகளில் நிற்பாங்க. லோக்கல் யூனிட் வரைக்கும் அவங்களால முடியும். ஊராட்சி, நகராட்சி, மேக்ஸிமம் நம்ம லெவல் சொல்லணும், நம்ம தான் சொல்லுவோம். இங்கே போனால் ஒரு தொகுதிக்கான ஆள் அந்த மாதிரி தான் வரலாம். தொகுதிக்கான லீடர் ஒரு எம்எல்ஏ லெவலுக்கு அந்த மாதிரி தான் வர முடியும். பட்டு சென்ட்ரல் லெவலில் பிரசிடென்ட் வந்து அவங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்களே எலெக்ட் பண்ணி உட்கார வச்சுருவாங்க சீட்டு. ஸோ இது அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சா. அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நேஷ்னலிஸ்டான பார்ட்டி, அதாவது ரொம்ப நேஷ்னலிசம் இருக்குது போல அவங்களுக்குலாம். அதனால அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சான். அவங்க கண்ட்ரி ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சான் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது அதே சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருந்துருந்தால் இந்தியா எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நானே அந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். நேதாஜியோட கொள்கை கூட அதுவாக தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. நேதாஜியோட கொள்கை வந்து ஃபஸ்ட்டு 20 வருஷத்துக்கு இந்தியாவை டிக்டேட்டர்ஷிப்பில் வச்சு இந்தியாவை ஸ்டெபிலைஸ் பண்ணி அப்புறமா வந்து நார்மலாக இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணுன்றது தான் அவரோட ஐடியா. மொத்தமாக அவர் வந்து டிக்டேட்டர்ஷிப் தான் ஆதரிச்சார்னு நீங்கள் நினைக்கக்கூடாது மக்களே. சரி, ஓகே. இப்போ இந்தியாவில் கதைக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுப்போம். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். இப்போ ஒரு கட்சி இருக்குது. இப்போது நான் ஆட்சியில் இருக்கிறேன். நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுறேன். அப்புறம் இது ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறேன், ஃப்ரீ ஹெல்த் கேரு, டேக்ஸில் தேவையான பணக்காரங்க நிறைய டேக்ஸ் போடுறேன், ஏழைகளும் கம்மியாக போடுறேன். இப்படிலாம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. பட்டு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்படிலாம் பண்ணுறேன். எனக்கு அடுத்து என்னோடய டேர்ம் ஒரு 5 வருஷம் கழிச்சு என் கட்சிக்காரங்க வந்து அடுத்து இன்னொருத்தர் எலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் ரிசைன் பண்ணிடுறேன். இன்னொருத்தரை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க இந்த கட்சியில். என் ஃப்ரெண்டை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். வேறு யாராவது சொன்ன பிரச்சனை வரும். ஏன் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது சொல்லியிருந்தாலும் பிரச்சனை வந்துருக்கும். என் ஃப்ரெண்டு ஒன்றும் நினைக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டை எலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். என் ஃப்ரெண்டு வந்து வரான். அவன் வந்து கட்சியில் அவனுக்கு தேவையில்லாதவங்களெல்லாம் தூக்கிடுறான். ஸோ எலெக்ஷன் நடக்கும்போது அவனுக்கு தேவையானவங்க மட்டும் தான் கட்சிக்குள்ளே இருக்காங்க. என்னையும் சேர்த்து தூக்கிறான். ஏன் அவனுக்கு என்ன பிடிக்கல, நான் கேள்வி கேட்குறது பிடிக்கல. ஸோ என்னை தூக்கிடுறான். நான் வெளில போயிடுறேன். அவன் இஷ்டம். இதுக்கு மேலே கட்சி மொத்தம் அவனுக்கு பிடிச்சவங்க அவன் சொல்கிறது தான். ஆட்சி மொத்தம் வந்து தான் இல்லை, அவன் நினச்சதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அவன் மக்களை வந்து என்ன கஷ்டப்படுத்தினாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. யாருமே கேட்க முடியாது. இப்போது நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் நினச்சா என்னைய கூட ஜெயிலில் போகலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்குது. அதுவே ஒரு சாதாரண இந்தியா மாதிரி ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸி வந்து நார்மலான டெமோக்ரஸியாக மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்துருந்தா போன வேகத்துலேயே அவன் அனுதாபத்தை வச்சு தனி கட்சி ஓப்பன் பண்ணி அவனை தூக்கிட்டு அவன் இடத்துல வந்து உட்காந்து பிரைம் மினிஸ்டராக உட்காந்து வெளில போய் அவனை குச்சியை சாப்பிட்டு விட்ருப்பேன். ஸோ இந்தியா இஸ் பிளெஸ்ட் இன் தட் வே. நன்றி, வணக்கம்.